கத்தருக்கு காத்திரு. இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, கத்தருக்கு காத்திருக்கணும். இப்ப நம்ம மனுஷனுங்க என்ன பண்றோம்னா, நெறைய பேர் மனுஷனுக்காக காத்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நம்மள பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக மணிக்கணக்கா காத்துட்டு இருப்போம். ஹா ஹாஸ்பிட்டல்ல காத்துட்டு இருப்போம். ஸ்கூல்ங்கள்ல போயிட்டு காத்துட்டு இருப்போம். ட்ரெயினுக்கு ஊருக்கு வெளியூர் போகறதுக்காக அங்க ஏர்போர்ட்ல பல காரியங்களுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காத்து இருக்கிறதுக்கும், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கும் எப்படி எவ்வளவு ஒரு ஆர்வம், அந்த வாஞ்சை எப்படி இருக்கு? இப்ப நம்ம ஊருக்கு போறோம்னா, காலையிலேயே எந்திரிச்சு எல்லாம் அப்படியே நம்ம ரெடியாயி அப்படி போய் காத்திருப்போம். ஆனா கர்த்தரோட சமூகத்துல வந்து காத்திருக்கணும்னா, ஒரு விதமான சோர்வு மனுஷனுக்குள்ள காணப்படுறது தான். இப்ப நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தா என்னலாம் நமக்கு கிடைக்கும்? அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சங்கீதம் 27, 14 வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம எதுக்குமே காத்திருக்க கூடாது. கர்த்தருக்கு மட்டும் தான் நம்ம காத்திருக்கணும். நம்மளுடைய இருதயத்துல வாஞ்சையோட கர்த்தருக்கு மட்டும் தான் நம்ம வந்து காத்திருக்கணும். அப்ப நம்ம காத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்றார்ன்னா, நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துறாரு. அப்போ நம்ம இருதயத்தை நமக்கு ஸ்திரப்படுத்தும் பொழுது, நமக்குள்ள ஒரு அ ஒரு தைரியம், நமக்கு வந்து திடமனதா இருந்து அவருக்கே நம்ம காத்திருக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பைபிள்ல எலியாவ பத்தி பார்த்தோம்னா, அவனுக்கு வந்து நெறைய பயம். எதனால பயம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள்ல அப்புறமா நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். அதுல பார்த்தீங்கன்னா, அவன் பயப்படுறான். எதுக்கு யாருக்கு பயப்படுறான்? எசபெலுக்கு பயப்படுறான் அவன். அவன் வந்து எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்னுட்டான் அப்படின்றத பத்தி, எலியா செய்த எல்லாத்தையும் தீர்க்கதரிசிகளையும் பட்டயத்தால கொன்று போட்ட செய்திய வந்து ஆகாப் ராஜா ஏசபெலுக்கு வந்து தெரியப்படுத்துறார். தெரியப்படுத்தினோனே ஏசபெலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்றான்னா, அவன் நாளைக்கு அவன இந்த நேரத்துல கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு? எலியாக்கு வந்து பயம் வந்துருச்சு. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயெர்செபாவுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அங்க சூரச் செடி கீழ இருந்தான். அது எல்லாம் நமக்கு தெரியும். அவனுக்குள்ள ஒரு பயம், குழப்பம், சோர்வு. இது எல்லாம் அவன் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எலியா, எத்தன அற்புதங்கள், அடையாளங்கள் செஞ்சா, ஆனா ஒரு சில நாட்கள்ல கர்த்தரோட பிள்ளைங்க கூட சோர்வுக்குள்ளாக வரும். அந்த மாரி சோர்வுக்குள்ளாக வந்து அவன் என்ன பண்றான், "என்ன எடுத்துக்கொள்ளும். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும்." அதோட இவன் என்ன செய்றான், போய் சூரச்செடி கீழ போய் படுத்துடுறான். அப்ப என்ன பண்றாரு ஆண்டவரு, தேவதூதன அனுப்பி அவனுக்கு ஆகாரம் குடுத்து, அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். அவனுக்கு ஒரு தைரியத்தை குடுக்குறார். தைரியத்தை குடுத்த உடனே அவன் சாப்பிட்டுட்டு திரும்பியும் போய் படுத்துடுறான். திரும்பியும் எழுப்பி ஆண்டவர் ஆகாரம் குடுத்த உடனே 40 நாள் அவன் என்ன பண்றான், நடந்தே போகுறான். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய இருதயத்தை வந்து ஸ்திரப்படுத்துவார். 2வது வந்து பாத்தீங்கன்னா, சங்கீதம் 40. 40ல 1வது வசனத்த பார்க்கும்போது, அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதாவது நம்ப போய் ஒருத்தர் மேல சாயறதும், ஒரு பெரிய பக்கபலம் இருக்கிறவர் நமக்கு வந்து சாயும்போது, நமக்கு அதுல ஒரு தனி பலன் கிடைக்கும் நமக்கு. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எல்லாருக்கும் மனசுல ஒரு வேதனை, ஒரு மன விருப்பம், பிரச்சனை, மனக்குமுறல், ஒரு நீதி கிடைக்கலையே, இந்த காரியத்துல நியாயம் இல்லையே, அப்படின்னு பல காரியங்கள் நமக்குள்ள குழப்பங்கள் இருக்கும். ஆனா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தருக்காக நம்ம பொறுமையோட காத்திருந்தோம்னா, நமக்குள்ள ஒரு பலன வந்து ஆண்டவர் குடுக்குறார். அ ஏசாயா 40, 31வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அ எனக்கு என்னோட ஆண்டவர் பேசின வசனம். ரொம்ப எனக்கு இந்த வசனம் ஆறுதலா இருந்தது. நம்ம என்ன கர்த்தருக்காக காத்திருக்கும்போது, நமக்கு ஒரு புதிய பலன குடுக்குறாரு அவரு. புதிய பலன் குடுத்து நம்மள வந்து ஓட வைக்கிறார். கர்த்தருக்காக அந்த வசனத்த படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்போ ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும்போது, நமக்கு வந்து நம்ம மேல சாய்ந்து
ஒரு விதமான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு குடுக்குறார். அந்த பலனை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கயிறு இழுக்கிற போட்டி பார்த்திருக்கீங்களா? அ பெரிய கயிறு இருக்கும். அந்த சைடு 10 பேரு ஏ டீம், பி டீம்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு இழுப்பாங்க. எந்த பக்கம் பலன் ஜாஸ்தி இருக்குதோ அந்த பக்கம் இழுத்துருவாங்க. மத்தவங்க அப்படியே வந்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு வந்து என்ன செய்றாரா, பக்க பலமாக ஆண்டவர் இருக்கிறாரு. 1 சாமுவேல்ல 30வது அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். 1 சாமுவேல் 30ல பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர் வந்து சிக்லாக கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து தாவீது என்ன பண்றான்னா, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலனே போயிருச்சு. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அழுவுறாங்க. ஏன்னா அத்தன பொருட்களும் போயிருச்சு. மனைவி, பிள்ளைங்க எல்லாம் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன செய்றாரு, அவரு போயி கர்த்தருக்குள்ள தன்ன திடப்படுத்திக்கிட்டார். திடப்படுத்தின உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு, அவனுக்கு ஒரு பெரிய பலன குடுக்குறார். போயிட்டு மத்த எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துடுறான். நம்ப வந்து நம்மள சுற்றி என்ன காரியம் நடந்தாலும் சரி, நம்ம எத குறித்தும் கவலைப்படக்கூடாது. குடும்பத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, சபைக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பில பிரச்சனை, இப்படி பல காரியங்கள் இருக்கும். நம்ப வந்து எதை குறித்தும் கவலைப்படாம, நம்ப ஆண்டவர சார்ந்து வாழும் பொழுது, அவரு அவருகிட்ட நம்ம காத்திருக்கும் பொழுது, அந்த காரியத்துல நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் வந்து வெற்றியை கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அ சங்கீதம் 25 3வது வசனம். இதுல பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்களாம், சங்கீதம் 25:3ல உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. நம்ப வந்து நம்ப மீது கர்த்தர்கிட்ட கொஞ்சம் நல்லா நெருங்கி நம்ம இருந்தோம்னா, நம்மள பார்த்தா நெறைய பேருக்கு பிடிக்காது. நம்ப எல்லா சூழ்நிலையிலயும் சரி, நம்மள பார்த்தா பிடிக்காது. தேவையில்லாம நம்மள பகைப்பாங்க. நம்மள அவமானப்படுத்தணும்னு நெனைப்பாங்க. நம்ம மேல எரிச்சலா இருப்பாங்க. ஆனா, நம்ப வந்து ஆண்டவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, அவருக்கு காத்திருக்கும் பொழுது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. நமக்கு யார் ஆப்போசிட் பார்ட்டி நம்மள வந்து முகாந்திரமே இல்லாம நமக்கு துரோகம் பண்றாங்களோ, அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. அத வந்து நம்ப கண்கூடா பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் வெட்கப்பட்டு ஆ எந்திரிச்சாங்கன்னா, நம்ப வந்து வெட்கப்பட்டு போமாட்டோம். அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. இப்போ பைபிள்ல வந்து அ கோலியாத்து வந்து நிக்கிறான். நின்னு யாருக்கு தைரியம் இருக்கோ வாங்க, போர் செய்ய வாங்க, வாங்கன்னு 1 நாளு, 2 நாளு, 3 நாளு எத்தன நாள் வந்தான்? 39 நாளும் வந்து கத்துனான். எல்லாரும் பயந்துட்டு நிக்கிறாங்க. ஆனா 40 நாளாவது நாள் என்ன ஆயிடுச்சு? சத்துரு தலை கவிழ்ந்து வெட்கப்பட்டு ஓடிப்போனான். நம்ப வந்து அப்போ நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்றோம். அதே மாரி உங்களுக்கு விரோதமா 1 வருஷமோ, 2 வருஷமோ, 1 மாசமோ, 2 மாசமோ எத்தன நாள் 39 நாளும் அவன் வந்து அவன் தான் கம்பீரமா அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா வந்து நிக்கிறான். ஆனா 40ஆம் நாள் பாருங்களேன், அவன் வந்து தோத்து போயிடுறான். கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள், கொஞ்ச நாட்கள் தலை தூக்குற மாரி இருக்கும். ஆனா, முடிவு அவர்களுக்கு வெட்கம் தான். நம்ப ஒரு நாளும் கர்த்தருடைய சார்ந்து வாழ்ற பிள்ளைங்களுக்கு, ஒரு நாளும் வெட்கமே வராது. "என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? நான் எல்லாம் பைபிள் படிக்கிறேன், ஏசப்பாவ தேடுறேன், நான் வெட்கப்பட்டு நிக்கிறேனே." சில நேரங்கள்ல அந்த மாரி சூழ்நிலைகள் வந்தாலும், ஏசாயா 61 எடுத்துக்கங்க. பைபிள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வசனத்த படிங்க. ஏசாயா 61:7 அதுல பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ சூழ்நிலையில இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டுட்டேன். நான் எவ்வளோ பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன். ஆனாலும் மத்தவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போகுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, ஏசாயா 61:7ல ஆண்டவர் சொல்றாரு, "உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும்." ஆமென். ஓரிக்காபா. பரிசுத்த ஆவியானவரே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெட்கம் வந்துருச்சு. பரவால்ல, இருக்கட்டும். ஆனா அதுக்கு நம்ப எவ்வளோ தூரம் வெட்கப்பட்டோமோ, அதுக்கு ஏத்தார் போல ரெட்டத்தனையாய் பலன ஆண்டவர் நம்ம குடுப்பார். அதனால எந்த சூழ்நிலையிலயும் நம்ம சோர்ந்து போக்கூடாது. நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியங்களும் நம்மளுடைய கடமை என்னன்னா, கர்த்தருக்காக பொறுமையா காத்திருக்கணும். கர்த்தரோட சமூகத்துல நம்ம எந்த ஒரு அ
ஹரிபரி இல்லாம, டென்ஷன் இல்லாம, ரிலாக்ஸ்டா அவரோட சமூகத்துல காத்திருந்தோம்னா, அவரு நமக்கு வந்து இந்த காரியத்த செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். செஞ்சிர்றோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட இருதயத்துல நம்மள பலப்படுத்திக்கிட்டே வருவார். நம்மளோட இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவரு நம்ம பக்கம் சாய்ந்துருவாரு. நமக்கு தான் அவரு சப்போர்ட்டா இருப்பாரு. ஒருவேள உலகத்துக்கு உலக காரியங்கள்ல நம்மள இருக்கிறவங்க பயங்கரமா இருக்கிற மாரி இருக்கும். பனைய போல செழிக்கிற மாரி இருக்கும். ஆனா அவங்கலாம் சாஞ்சிருவாங்க. ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்து நம்மள ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். அதனால நான் வெட்கப்பட்டுட்டேனே, இந்த காரியத்துல தலகுனிய வச்சுட்டாங்களே அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, எல்லாமே நன்மைக்கு தான். அப்படி வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன தராம ஆண்டவர் விடவே மாட்டார். கண்டிப்பா அந்த பலன வந்து நமக்கு குடுப்பார். அதனால இந்த நாட்கள்ல எந்த ஒரு மனசோர்வோட, எந்த ஒரு காரியத்த குறித்து நம்ம இருக்கிற கூட்டம் சின்னதா இருந்தாலும், ஆண்டவர் வந்து யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பா பேசுவார். அதனால தான் நான் ஜெஃப்ரி தம்பிட்ட சொன்னேன், "இந்த மீட்டிங்க விட்டுறாதீங்க. யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா பேசுவாங்க ஆண்டவர். நான் இப்படி வெட்கப்பட்டுட்டேனே, இப்படி தலை குனிஞ்சு நான் நிக்கிறேனே" அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, "உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும்." நம்ம ஆண்டவர தேடி ஓடும் பொழுது, நெறைய நாட்கள்ல நான் இத அனுபவிச்சிருக்கிறேன். நானு ஐயோ! ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சேன்ட்டு நம்ம கெளம்புவோம். அந்த வால் கிளாக் வந்து அப்படியே டைமே போயிருக்காது. அப்படியே நிக்கும். "ஓ! இவ்வளோதான் ஆவுதா? பரவாயில்லையே!" அப்படின்ற அளவுக்கு அது மாரி அது ஒரு சின்ன ஒரு அல்பமான காரியம். ஒரு ஆஃபீஸ்ல இருப்பேன். துணியெல்லாம் துவச்சு போட்டுருப்போம். ஐயோ! மழை பெஞ்சிருச்சுன்னா கஷ்டம். வந்து பார்த்தா நம்ம துணி காயற வரைக்கும் மழை வரல. அதுக்கப்புறம் மழை வருது. இப்படி ஒரு ஒரு அல்பமான ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, நம்ம சின்ன ஜெபம் தான். ஐயோ! மழை வந்துரக்கூடாது ஏசப்பா. நம்மள அறியாமலே வர்றது அது. அப்போ அந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கு கூட ஆண்டவர் கேட்கிறார்ன்னா, உண்மையா அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கண்டிப்பா கேட்பார். இதுக்கு முடிவே இல்ல. இதுக்கு தீர்வே இல்ல. நம்ம தான் நெனைக்கிறோம். ஆனா, நம்மள ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் நம்ம கூட இருந்து, நமக்கு நம்ம பக்கத்துல சாய்ந்து, நம்மள வெட்கப்படுத்த விடாம, நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் நமக்கு பூஸ்ட் குடுக்கிற மாரி பலன குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பலன குடுத்துக்கிட்டு நம்மள ஓட வைக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அவருடைய அன்பை முழுவதுமா அறிந்து கொள்ள, அவர போல நம்ம மாறணும். அவருடைய அன்புக்குள்ள அப்படியே நம்ம இணைஞ்சிரணும். இப்ப சமீப நாட்களா நான் சங்கீதத்த தான் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது, இந்த நெறைய காரியங்கள் எனக்கு அப்படியே மனசுல பட்டுக்கிட்டே வரும்பொழுது, இந்த நடுராத்திரியில எந்திரிச்சு ஜெபிக்கிறது, இப்படி ஒரு நாளைக்கு 7 தடவ ஜெபிக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருந்தது. நம்ம பண்ணிறணும் அப்படின்ட்டு. அப்ப நான் எழுதி வச்சு காலையில 5:30 தடவ. அதுக்கப்புறம் மத்தியானம் காலையில வந்து 8 மணி. அதுக்கப்புறம் 11 மணி. அப்புறம் 1 மணி, 3 மணி, 7 மணி, 10:30 மணி. இதான் என்னோட டைமிங் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ சில நேரம் மறந்துடுறேன். 11 மணின்னும் பொழுது திடீர்னு பார்த்தா 11:10 ஐயோ! ஏசப்பா 11:10 ஆயிருச்சே! அப்படின்ட்டு அந்த நேரத்துல உடனே நானு ரொம்ப பெரிய ஜெபம் இல்ல. ஆண்டவரே நான் தாவீது 7 தடவ துதிச்சான். அது மாரி நானும் துதிக்க ஆசைப்படுறேன். ஆண்டவரே அந்த டைம் என்னோட மைண்ட்ல எப்படியாவது ஏசப்பா உங்கள நான் ஒரு செகண்டாவது நான் நெனச்சிரணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த டைம நெனச்சு அப்படியே எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த எப்படின்னா நம்ம உலக காரியங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கேப் வருது. ஆண்டவருக்குள்ள நெருங்குறோம். உலக காரியத்த நம்ம தள்றோம். அப்படின்னும் பொழுது எனக்கு அது ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்குது. எப்படா வரும்? எப்படா வரும்? இந்த டைம் வந்துருச்சு, வந்துருச்சு. சில நேரம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா வந்துரும். சம்டைம்ஸ் மறந்துருவோம். தள்ளி போயிருது. ஆனா எப்ப தள்ளி போனாலும் பரவால்ல. அந்த நேரத்துல ஜெபிச்சுர்றேன். "ஏசப்பா மன்னிச்சிருங்கப்பா, 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சுப்பா" அப்படின்ட்டு. இருந்தாலும் இத எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மளோட இருதயத்த வந்து அவர் பார்க்கிறாரு. நம்ம புள்ள ஒரு தீர்மானம் எடுத்திருக்கா, நம்மகிட்ட நெருங்கணும்னு வரா. அப்ப அவள எப்படி நம்ப சின்ன சின்ன காரியங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேதத்த தியானிக்கிறீங்க, மெசேஜ் குடுக்குறீங்க, ஆண்டவருக்காக உட்கார்ந்திருக்கிறீங்க. அதுக்கேற்ற பலன கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இடியே விழுந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர நம்ம தேடுறத மட்டும் விட்டுறவே கூடாது. நமக்கு நெறைய சூழ்நிலைகள் நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க, மற்றபடி இது எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் நெறைய இருக்கும். ஆனாலும் என்ன செய்யணும்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிரணும். வச்சுட்டு நம்ம அறைக்கதவை பூட்டிட்டு, நம்ம பாட்டுக்கு அவரோட துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நமக்குள் ஒரு தேவ பலன் வரும் பாருங்க. அது இருந்தா போதுங்க நம்ம உலகத்த நம்ம ஜெயிச்சிரலாம். பிசாச ஒன்றுமில்லாமல் அவன் தலைய காலு கீழ வச்சு மிதிக்கலாம். கர்த்தர் நமக்கு நெறைய பலன் குடுப்பாரு. அப்படியே அவரோட பலத்தால நம்ம ஓட முடியும்.
ஒரு நேரம் நம்ம சோர்ந்து போயிடுறோம். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மள காயப்படுத்தி, துக்கப்படுத்தினாலும், ஒரு நேரம் ஆண்டவர் அதிலிருந்து நம்மள தட்டி எழுப்பி ஓடு. எப்படி எலியாவை தட்டி எழுப்பி தேவதூதர்கள் சாப்பாட குடுத்து ஓடுனாங்களோ, அதே போல ஆண்டவர் நமக்கு பலன் குடுத்துக் கொண்டே இருப்பார். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைய கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எந்த சூழ்நிலையிலயும் எத குறித்தும் கவலைப்படாதீங்க. நமக்கு விரோதமா நம்ம கண்ணெதிரவே ஒரு பெரிய தப்பு நடந்தா கூட சரி. நம்மள தான் வந்து கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, கவலையே படாதீங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவர் நம்மள ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லவர். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி, நம்மள கடைசி வரைக்கும் ஓட வைப்பார். அதுதான் நமக்கு இப்படி நம்ம கொஞ்ச நாள் அப்படி ஓடிட்டு அப்படி இல்ல. கடைசி வரைக்கும் பொறுமையா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக காரியங்களுக்கு நம்ம செவிய சாய்த்து விட்டு அவர நோக்கி ஓடும் பொழுது, கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு பலன் குடுப்பார். நம்ம பக்கம் சப்போர்ட்டா இருப்பார். நம்மள வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்படியே வெட்கப்பட்டாலும் சரி, ஆனா நம்ம வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் கண்டிப்பா வரும். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. உம்முடைய அன்பு விலையேற பெற்றது ஆண்டவரே. இந்த நொடி நிமிஷம் வரைக்கும் நாங்க பாவம் செஞ்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஆண்டவரே எங்கள அப்படியே அரவணைக்குதுப்பா. ஒருத்தர் ஒரு காரியம் சின்ன காரியம் நமக்கு பிடிக்காத செஞ்சுட்டாங்கன்னா, அந்த மனுஷர்கள் எங்கள ஒதுக்கி வச்சுருவாங்கப்பா. ஆனா உங்களுடைய அன்பு, நாங்க அந்த பாவ சேற்றுல இருந்தா கூட, அந்த பாவ சேற்றுல இருக்கிறத அப்படியே எங்கள தூக்கி நீர் அணைத்துக் கொள்றீங்கப்பா. உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அப்பா உம்முடைய அன்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக தேவனே, இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மனசோர்வோடு, இந்த காரியத்துல நான் வெட்கப்பட்டுட்டேனே, இல்ல இந்த காரியம் நடக்கலையே, இவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் மனவேதனையோடு உம்முடைய சமூகத்துல எட்டி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு ஏற்ற பலன குடுங்கப்பா. ஆண்டவரே, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன குடுங்க ஆண்டவரே. யார் முன்னாடியும் வெட்கப்பட்டுறக் கூடாதுப்பா எங்க பிள்ளைங்க. ஆண்டவரே உமக்காக வாழ்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வெட்கப்படுற மாரி வந்தா கூட அவர்கள் பக்கம் நீங்க இருக்கிறீங்கன்றத நீங்க நிரூபிச்சு காட்டுங்கப்பா அந்த சூழ்நிலையில. உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க நம்பிக்கை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்கள நம்புவதற்கும், எங்களுக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாதுப்பா. உம்முடைய பாதத்தடியிலேயே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீங்க எங்கள நடத்துங்கப்பா. எங்கள பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ஆவி, ஆத்துமா எல்லாத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க. எங்க கிட்ட இருக்கிற அசுத்தங்கள் ஒன்றொன்றாக உம்முடைய சமூகத்துல நாங்கள் நெருங்க, நெருங்க எங்களை விட்டு ஒவ்வொரு கலைகளும் வெளியே போகட்டும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்தடியில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ மா.